அன்பஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். பட் அதுலேயும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம எப்படி சூப்பராக பஜ்ஜி போடலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் ஆக்சுவலி நார்மலாக உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் வாழைக்காய் இதில் தான் பஜ்ஜி போடுவாங்க பார்த்துருக்கீங்க. ஸோ நான் கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கத்திரிக்காயில் பஜ்ஜி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு பார்க்கலன்னா இனிமேல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா பூண்டு ப்ளஸ் சோம்பு, பெருஞ்சீரகம். நான் இது ரெண்டுத்தையும் தான் நான் பொடி பண்ணிவிட்டு நான் ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கூட நீங்கள் ஓமம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பூண்டு ப்ளஸ் சோம்பு நான் தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்துக்கலாம். இப்போது நான் மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு மாவு பவுலில் சேர்த்துட்டு அது கூட நான் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டை ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், கரைச்சிக்கலாம். நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜியை போட்டுடலாம். இதில் கத்திரிக்காய்னு இல்லை, முள்ளங்கியில் கூட போடலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எண்ணெயில் அது ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வாழைக்காய் போட்டுக்கிறேன். நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாழைக்காய் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு போடுறேன். உருளைக்கிழங்கையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது கத்திரிக்காயும் நல்லா டிப் பண்ணிவிட்டு போடலாம். ஓகே, அடுத்தது ஆனியன். வெங்காயத்தையும் நான் இதில் டிப் பண்ணிவிட்டு போடுறேன். டிப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். ஓகே, இப்போ 4 வெரைட்டி ஆஃப் பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 1 மினிட் இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். யூஸ்வலாக நம்ம இந்த ரெடிமேட் மிக்ஸ் இல்லாமல் இந்த கடலை மாவு யூஸ் பண்ணி நம்ம போடலாம். அதுவுமே இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக பஃபியாக வரும். அது எப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். அதில் கூட நீங்கள் இந்த சோம்பு, பூண்டு அதை மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் ஓமம் அதெல்லாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லும் பயங்கர ரிச்சாக இருக்கும், நல்லா இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும், இல்லாட்டினா உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ் வேகாமல் இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் சந்திக்கலாம். நன்றி.